வரலாறு திண்டுக்கல் மாநகரின் அடையாளமாக விளங்குவது பத்மகிரி மலை. அந்த மலை மீது அமைந்த கோட்டையில் கோலாகலமாக கோயில் கொண்டு கொலுவீற்றிருக்கிறாள் கோட்டை மாரி. இக்கோயிலின் மூலவராக மாரியம்மன் உள்ளார். காளியின் அம்சமாகவும் கனகதுர்க்கையின் வடிவமாகவும் அமர்ந்திருக்கும் தேவி இவள். இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு தியான கோலத்தில் அமர்ந்தவாறு அருளும் அம்மனின் திருவுருவத்தைக் காண்போர் இறுதி வரை அந்த திவ்ய தரிசனத்தை மறக்கவே மாட்டார்கள் எனலாம். இக்கோயிலுக்கு 3 வாயில்கள் உள்ளன. ஊர்வல காலங்களில் அம்மன் முன் வாயில் வழியாக செல்வது வழக்கமாக உள்ளது. பின்புற வாயில்கள் மலைக்கோட்டையை ஒட்டி அமைந்துள்ளது. அம்மன் சன்னதியையொட்டி முன்புறம் விநாயகர் சன்னதி, வலது புறம் மதுரை வீரன் சன்னதி, முன்புறம் வடக்கில் நவக்கிரக சன்னதி, தென்புறம் முனீஸ்வரர் சன்னதி, வடபுறம் கருப்பண்ணசாமி சன்னதி ஆகிய சன்னதிகள் உள்ளன. இவள் குழந்தை போன்ற மனம் கொண்டவள், குளிர் நிலவை போன்ற குளுமை கொண்டவள் என்கிறார்கள் பக்தர்கள். வேண்டியதை வேண்டும் தருணத்தில் அப்படியே அருளும் தயாபரி இவள். நல்லதைக் காக்கவும் தீயதை அழிக்கவும் இவள் உடுக்கை, கத்தி, வேல், சூலாயுதம், அரிவாள், வில், மணி, குங்குமக் கிண்ணம் ஏந்தி காட்சி தருகிறாள். முளைப்பாரி, அங்க பிரதட்சணம், தொட்டில் கட்டுவது, உப்பு மிளகு கொட்டுவது, மலர் பந்து சாத்துதல், தீச்சட்டி ஏந்துவது, பூக்குழி இறங்குவது, கரும்பு தொட்டில் சுமப்பது, மாவிளக்கு ஏற்றுதல் என இங்கு ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நேர்த்திக் கடன்கள் அநேகம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 9, 10, 11 ஆகிய நாள்களிலும் அக்டோபர் மாதம் 2, 3, 4 ஆகிய நாள்களிலும் காலை 6:20 மணி முதல் 6:40 மணி வரை சூரியனின் செங்கதிர்கள் மாரியம்மனின் திருமுடி மீது பட்டு கீழிறங்கி திருமுகத்தில் பணிவது சிலிர்க்க வைக்கும் ஒரு திருக்காட்சியாகும். கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்துக்கள் என 3 மத மக்களும் மகிழ்ந்து கொண்டாடும் மாரி இவள். முக்கிய திருவிழாக்கள்: ஆடி மாத வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு பூஜைகளும் மாசி மாத விழாவும் இங்கு வெகு பிரசித்தம். மண்டகப்படி விழா, பூக்குழி விழா, தசாவதார விழா, ஊஞ்சல் உற்சவம், தெப்போற்சவம் போன்ற வைபவங்களுக்கு சிறப்பானவை. தெப்ப திருவிழாவின் போது மாரியம்மன் சயனகோலத்தில் காட்சியளிப்பது இங்கு சிறப்பு. நேரங்கள்: காலை 6:00 மணி முதல் மதியம் 11:00 மணி வரை, மாலை 5:00 மணி முதல் இரவு 8:00 மணி வரை.